வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் இளம்பிள்ளை பேரூராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் இளம்பிள்ளை பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக வீரபாண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் எம். வெங்கடேசன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் பேரூராட்சி செயலாளரும் வார்டு கவுன்சிலர் கிருஷ்ணன், 8வது வார்டு கவுன்சிலர் விக்னேஷ் ஆகியோர் தலைமையில் பேரூராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேவாங்கபுரம், தாரணி நகர், அருணை நகர் ஆகிய பகுதிகளில் சாலை வசதி, சாக்கடை வசதி இல்லை. மேலும் 8வது வார்டு உப்பு கிணறு தெருவில் காங்கிரீட் சாலை, கழிவுநீர் கால்வாய் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு பூமி பூஜை போட்டதோடு சரி, சுமார் 1 வருடத்திற்கு மேலாகியும் பணிகள் தொடங்காமலேயே கிடப்பில் போட்டுள்ளார். எனது வார்டு பகுதியில் உள்ள தெருக்களில் புதர் மண்டி கிடக்கிறது. இதை சுத்தம் செய்யவும், கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்யவும், கொசுக்களை கட்டுப்படுத்த மருந்தடிக்க பல முறை முறையிட்டும் செய்யவில்லை. எனது வார்டு பகுதியில் சுந்தி திரியும் தெருநாய்களால் எனது வார்டில் உள்ள பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளார்கள் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். இளம்பிள்ளை பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டிச்சு இது வரைக்கும் எந்த எங்களுக்கு கோரிக்கை வச்சு மனுவா கொடுத்துட்டோம், கோரிக்கை வச்சிருக்கிறோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. 3.5 வருஷமா நாங்க 2 கவுன்சிலர் இருக்கிறோம். மக்களுக்கு எந்த கோரிக்கையும், ஒரு குப்பையாகட்டும், குடிநீர் வசதி ஆகட்டும், தெருவிளக்கு வசதி ஆகட்டும், எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. நாங்களும் பல ஐட்டம் மனுவா கொடுத்துட்டோம், பல கோரிக்கை செயல் அலுவலருக்கு கொடுத்துட்டோம், கலெக்டர்கிட்ட மனுவா கொடுத்துருக்குறோம். எந்த நடவடிக்கை இதுவரையும் செய்யல. ஏரிக்கு வந்த பணமும் எந்த பண்டு வந்தாலும் முறையா அதை செயல்படுத்துறது இல்ல. நாங்களும் பழைய ஐட்டம் போய் முறையிட்டுட்டோம். அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால நாங்க மக்களை கூப்பிட்டு போராட்டம் செய்யணுங்கிற நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி இருக்கிறோம். 3.5 வருஷமா ஒரு வேலையும், அதுவும் பாகுபாடு பார்த்து அந்த வார்டுக்கு வேலை செய்யறாங்க. கவுன்சிலரா நாங்க 2 வருஷம் இருக்கிறோம். எங்களும் மக்கள் பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எந்த வேலையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. பாகுபாடு பாக்குறாரு இந்த செயல் அலுவலர். நாங்க மக்கள்கிட்ட முறையிட்டுட்டோம். மக்களை கூட்டிட்டு வந்து திரட்டி எந்த கோரிக்கையும் நிறைவேறல. அடிப்படை வசதி, குடிநீர் வசதி கூட செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. குடிநீர் வசதி, கழிவு நீர் கூட அகற்ற மாட்டேங்கிறாங்க. சரியா குப்பையும் அகற்ற மாட்டேங்கிறாங்க. கொசு தொல்லை, ஜனங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய நோய் வாய்ப்பட்டு சிரமத்துல இருக்கிறாங்க. நாங்களும் தெருநாய் பிரச்சனை இருக்கு. நிறைய பொழுதுனைக்கு நாங்க சொல்லி பார்த்தோம், மீட்டிங்லயும் சொல்லிட்டோம். எதை சொன்னாலும் அவங்க காதுலயே வாங்கி மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. நடவடிக்கை ஏரிக்கு வந்த நிதி 1.25 கோடி சில்லறை நிதி வந்துச்சு. அந்த நிதி முறையா செயல்படல. ஈவோட்ட கேட்டா அதுக்கு முறையான பதில் இல்ல. மன்ற கூட்டத்திலையும் கேட்டுட்டோம், அதுக்கு தக்கபடியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எங்களை ஒரு அலட்சியமா தான் நினைக்கிறாரு. இந்த பாக்குறாரு. நாங்க மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மக்கள் எல்லாம் திரட்டிட்டு போய் மனு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலாம். மின்மயானம் ஊருக்குள்ள மக்கள் பாதிப்புக்கு இருக்குது. நாங்களும் அதை போய் சொன்னோம் ஈவோட்ட. அது நடவடிக்கைகள் நாங்க நவுத்தி தூரமா ஊருக்கு எல்லையில கொண்டு போய் அமைங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அது நடவடிக்கை இல்ல. மின்மயானம் ஊருக்குள்ளாரியே போடுறாங்க. சுத்தியும் 100கணக்கான குடும்பம் இருக்கிறாங்க. பெரிய பிரச்சனையா இருக்குது. எங்க நடவடிக்கை எதையுமே அவர் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி சட்டமன்ற நிதியில இருந்து பணம் வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கு முறையா இருந்தாலும் அந்த சாதி கூறு எதையுமே முறையா அவர் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எதையும் நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியல. இளம்பிள்ளை பேரூராட்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று எதுவுமே நடக்கல. எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதாவது சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுத்தாலும் அதை சாத்தியக்கூறுல வச்சு நம்மளுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரிட்டனே தான் பண்ணி விடுறாங்க. டிச்சி எடுக்க ஆள் விடுறதில்ல. எந்த வேலைக்குமே ஆள் அனுப்புறது இல்ல. அப்புறம் ரோடே இல்லைங்க. ரோடு டிச்சி எதுவுமே இல்ல. தண்ணி வசதி இல்ல. சரிங்களா, சாக்கடை வசதி இல்ல. அப்புறம் மின்மயானம் ஊருக்குள்ளாரியே போடுறாங்க. அதை கொஞ்சம் வெளியே போடணும். ஊருக்குள்ள வேணாம். மக்கள் பூராவுமே பக்கத்துல இருக்கிறாங்க. அதனால மின்மயானம் ஊருக்குள்ள வேணாம். போடுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க, அவுட்டர்ல போடுங்க. ரோடு இல்லாத, டிச்சு இல்லாத படாத கஷ்டப்படுறோம். இப்ப நாங்க அந்த வீட்டுக்கு போய் 15 வருஷம் ஆகி போச்சு. எதுவுமே ஒன்னும் ஸ்டெப் எடுக்காத இருக்கிறாங்க. இல்ல, அன்னகிரி நகர்ல டிச்சு இல்லாத, ரோடு இல்லாத படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்ப்பா. நாங்க நல்ல தண்ணி பைப்பு போட்டு குடிச்சாண்டி
பேருமா? என் பேர் வசந்தா.